one of the tallest statue in the world. Okay. 1:30 அப்புறம் நாங்கள் ராஜஸ்தான் என்டர் ஆகிட்டோம். Hi guys, welcome back to our channel Breathe Bikers. I hope everyone is doing great. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லடாக் ட்ரிப்போட 6th day வீடியோ. நம்ம இப்போ சூரத்தில் இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்போட வண்டி வந்து ரிப்பேர் ஆயிருந்துச்சு. அது ரெடியாக அரௌண்ட் 9 o'clock ஆயிடுச்சு. அதை முடிச்சு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினோம். மார்னிங் 7:45க்கு நம்ம வந்து சூரத்தில் நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கான பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை போய் பார்க்குறது. டிஸ்டன்ஸ் அரௌண்ட் 160 kilometers இருக்குது நம்ம சூரத்லேருந்து. போய் ரைட்டில் வரணுமா? வந்துடணும் ஓகேயா? நான் மட்டும் இந்த மேலே ஏற்றி விட்டுருப்பீங்க, அங்கே போய் திரும்பி வந்துருக்காங்க. நல்லா பண்ணி வச்சுருக்காங்கப்பா, செம்மையாக இருக்குது. இடம் நான் பார்த்தேன், நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது சைக்கிள் இருக்கும் போல், எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி எடுத்துட்டு போய்க்கலாம் போல். அரௌண்ட் 11 o'clock நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இன்சைட் அரௌண்ட் இல்லையா? பார்க்கிங் தான். பார்க்கிங் பிளேசஸ் எல்லாமே தனி. நம்ம அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணோம். அங்கே நம்ம வண்டியை கொண்டு போக முடியாது. அங்கே உள்ள பஸ் இல்லைன்னா ஆட்டோவில் தான் போக வேண்டியிருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நர்மதா நதிக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு. ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஸ்டாச்சு இன் த வேர்ல்டு. இதோட ஸ்பெஷல் என்னென்னா 182 meters. இந்த கேட் ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ பே பண்ணோம். ஸ்டாச்சுவை போய் பார்த்து சரௌண்டிங் சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 150 rupees. ஸ்டாச்சு மாத்திரம் இல்லாமல் வேண்டியவில் இங்கே சரௌண்டிங் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதே நம்ம ஆர்ட் கேலரியை பார்க்குற அந்த பர் பர்சன் 380 rupees. க்ரூஸ்க்கு வந்து 400 rupees சார்ஜஸ் ஆகுது. இது இல்லாமல் இங்கே ஜங்கல் சஃபாரி இருந்துச்சு, அப்புறம் ரிவர் ராஃப்டிங் இருந்துச்சு. इधर में फेमस है ना? ओके ओके ओके. இங்கே சுற்றி பார்த்து எங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள பார்க்கிங்கில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். லன்ச் முடிச்சுட்டு இங்கேருந்து புறப்பட்டோம். நமக்கு இன்றைக்கி நெக்ஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் ராஜஸ்தான் ஸ்டேட்டை வந்து என்ட்ரு ஆகுறது. ஈவினிங் 6 வரைக்குமே நம்ம ராஜஸ்தான் என்ட்ரு ஆகலை. நைட் ஆயிடுச்சு, ரைட் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூம் தேட ஆரம்பிச்சிட்டோம். அரௌண்ட் 7:30க்கு அப்புறம் நாங்கள் ராஜஸ்தான் என்ட்ரு ஆகிட்டோம். இது வந்து வில்லேஜ் பார்டருங்கிறனால ஈவன் 9 o'clock வரைக்குமே ரூம் எங்கேயுமே கிடைக்கல.
அதுக்கப்புறம் பக்கத்தில் கேட்டப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும்னு எங்களுக்கு வந்து பக்கத்தில் வில்லேஜஸில் சொல்லியிருந்தாங்க. அரௌண்ட் 9:30க்கு சிமால்வார் பிளேஸுங்கிற ஏரியாவில் வந்து ஸ்டே பண்ணோம்.